போர்னால கொஞ்சம் கொஞ்சமா இருக்க நாட்டுல இருந்து எப்படியாவது தப்பிச்சு பக்கத்து நாட்டுக்கு போயிடணும்னு முடிவு பண்ண நம்ம பிரெக்னெண்டா இருக்க ஹீரோயினும் அவ புருஷனும் எதிர்பாராத விதமா பிரிஞ்சிட ஹீரோயின் போயிட்டு வந்த ட்ரக்கும் செக்கிங்ல மாட்டி அங்க உள்ள காட்டலாம் அதுல உள்ளவங்க எல்லாம் சுட்டு கொண்டுறான். ஹீரோயின் மட்டும் அதுல இருந்து எப்படியோ தப்பிக்க அந்த கண்டெய்னர் இப்போ ஒரு ஷிப்புக்கு மாத்தா அந்த ஷிப் இப்ப கடல்ல போயிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க டயர்ட்ல தூங்கியே போயிடுறா. அப்ப போயிட்டு இருந்த ஷிப்பும் ஒரு புயல்ல மாட்டி கவர ஹீரோயின் இந்த கண்டெய்னரும் கடல்ல விழுந்துருது. அதனால அவளை மயக்கம் தெளிஞ்சு பார்க்கும்போது அவளை சுத்தி வெறும் தண்ணி தான் இருக்கு. சரி மொபைலை வச்சு ஹஸ்பண்டுக்கு ட்ரை பண்ணலான்னு பார்த்தா நடந்த கலவரத்தில் அவளோட ஃபோனுமே டேமேஜ் இருக்கும். அதனால அங்கே கிடந்த பட்டன் மொபைல் எடுத்து அதுலேருந்து ட்ரை பண்ணலான்னு பார்த்தா பின்னு போட்டிருந்ததுனால அவளால் ஓப்பன் பண்ணவே முடியல. இப்போதான் ஹீரோயின் ஒரு விஷயத்தையும் நோட் பண்ணுறேன். என்னன்னா புயலில் டேமேஜ் ஆன கண்டெய்னரில் ஓட்ட விழுது தண்ணி எல்லாமே உள்ள வர ஆரம்பிச்சிருக்கும். அங்கே கிடந்த செல்லோ டப்பை வச்சு அதெல்லாம் ஒட்டி தற்காலிகமாக ஓட்டையெல்லாம் அடிச்சிட்டு இருக்கா. இப்போ அந்த ஃபோனில் சிம்மு தான் லாக் ஆயிருக்கும். அதனால இவளோட சிம் அதில் போட்டு ட்ரை பண்ணலான்னு பார்த்தா அப்போவுமே ரீச் ஆகல. இதுக்கு மேலே நம்மளை நாம தான் காப்பாற்றிக்கணும்னு முடிவு பண்ணவ மேலே தொங்கிட்டு இருந்த பொட்டியில் என்னதான் இருக்குன்னு பார்த்தா அதில் வெறும் பிளாஸ்டிக் டப்பா தான் இருக்கும். ஆனாலும் புத்திசாலித்தனமா யோசிச்சவா அதோட மூடியில அந்த ரப்பரெல்லாம் எடுத்து ஆல்ரெடி ஒட்டின டேப்பெல்லாம் பிஞ்சு மறுபடியும் உள்ள தண்ணி வர ஆரம்பிச்சிருக்கும். அந்த இடத்துல எல்லாம் வச்சு அடைச்சிட்டு இருக்கா. இப்ப அவ வச்சிருந்த மொபைலுக்குமே கால் வருது. அவ புருஷன் தான் பேசுறான். அவனால எஸ்கேப் ஆக முடியாம திரும்பவும் அந்த நாட்டிலேயே மாட்டிருந்திருப்பான். ஹீரோயினும் அவன் நடுக்கடல மாட்டிருக்க விஷயத்தெல்லாம் சொல்ல அவனும் நான் கண்டிப்பா உன்னை காப்பாத்திடுறேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு காலை வச்சிடறான். இப்ப இங்க மறுபடியும் புயல் வீச ஆரம்பிக்க கண்டெய்னர் அங்கேயும் இங்கேயும் அசைறதுல ஹீரோயினுக்கு பிரசவ வலியும் வந்து ஒரு குழந்தையுமே பிறந்துருது. இப்ப 2 பேருமே உள்ளே இருந்தா உயிர் பழைக்க முடியாது. அதனால இவளுக்கு அங்க ஒரு ட்ரில்லிங் மிஷின் கிடைச்சிருக்கும். அதை வச்சு கண்டெய்னரோட டாப்ல ஓட்டையை போட்டு கட் பண்ணலான்னு பார்த்தா அதுல சார்ஜ் தீர்ந்து போயிடுது. இப்போ ஒரு கத்தி கிடைச்சிருக்கும். அதை வச்சு ட்ரை பண்ணலான்னு பார்த்தா அதுவுமே உடஞ்சு போயிடுது. இப்படியே இவளுக்கு சோதனை மேல சோதனையே வர டயர்டானவ ஒரு கட்டத்துல தூங்கியே போயிடுறா. அப்பன்னு பார்த்து திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிக்க இவ போட்ட ஓட்ட வழியா மழை தண்ணி எல்லாம் உள்ள ஊத்துது. அதெல்லாம் வச்சு இந்த பிளாஸ்டிக் டப்பால பிடிச்சி குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அங்க உள்ள பாக்ஸ்ல எல்லாம் ஒரு ரோப்பை வச்சு லாக் பண்ணிருப்பாங்க. அதை எடுத்து இவ கட் பண்ண தகரத்துல உள்ள விட்டு இழுக்க ஒரு வழியா இவளுக்கு ஒரு வலியுமே கிடைச்சிருது. சரின்னு இவளும் வெளியில வந்து பார்த்தா கரெக்டா அங்க ஒரு ஃபிளைட் ஒன்று பறந்துட்டு இருக்கு. ஒரு கண்ணாடி துண்டை வச்சு சிக்னல் கொடுக்கலான்னு பார்த்தா இவளை யாருமே பார்க்கல. சரி நாங்க இந்த ஹெட்ஃபோன் எல்லாம் வச்சு ஒரு வலை மாதிரி பின்னி அதுல மீன் பிடிச்சி சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கா. மற்ற நேரம்ல ஒரு நோட் வச்சிருப்பா. அதுல ஹெல்ப் பண்ணி எழுதி பிளாஸ்டிக் டப்பால போட்டு கடல்ல தூக்கி போட்டுட்டு இருக்கா. அதை பத்தி ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமான்னு பார்க்க அந்த நேரத்தில் அவன் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கால் வருது. அதுல அவன் சாகுற நிலைமையில இருந்து பேசுறான். அவனை சுட்டுட்டாங்க போல. அவன் குழந்தைகிட்ட பேசணும்னு சொல்லவும் ஹீரோயினும் குழந்தை காதுல போனை வைக்க பேசிட்டு இருக்கும் போதே துப்பாக்கி சொல்ற சத்தம் கேட்குது. அதோட ஒரு சோழியுமே முடிஞ்சு போயிடுது. இப்ப ஹீரோயினுக்கு இருந்த கொஞ்சம் நஞ்சம் நம்பிக்கையுமே இல்லாம போக கண்டெய்னருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி கூட மூழ்கிட்டு இருக்கு. அப்ப அவளுக்கு கிடைச்ச பொருள் எல்லாமே வச்சு ஒரு சின்ன படகு மாதிரி செஞ்சு அதுல குழந்தைய வைக்கிறா. அப்ப ஹீரோனர் காலமே எதுலயும் மாட்டிக்க. இப்ப அதுல இருந்து போராடி எப்படி தப்பிச்சு மேல வந்து பார்த்தா குழந்தைய காணும். பதறி போனவா அந்த குழந்தை அழுகிற சத்தத்தை வச்சு கண்டுபிடிச்சு அந்த குழந்தை இருக்கிற போட்டையுமே கெட்டியா பிடிச்சிட்டு மூழ்கி போக கடைசியில நல்ல வேலையா அங்க வந்து போட்ல இருந்தவங்களா குழந்தைய பார்த்துட்டு ஹீரோயினுமே வெளியில எடுத்து ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணி காப்பாத்திடுறாங்க. ஒரு வழியா 28 நாள் கழிச்சு ஹீரோயினுக்கு அந்த நரக வாழ்க்கையில இருந்து விடுதலை கிடைச்சிருது.